நிதிக்காகவும் நீதிக்காகவும் மாநிலங்களை நீதிமன்ற படியேற வைத்தவர்தான் மோடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு ஆகியோரை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தனி மனிதர் தொடங்கி மாநிலங்கள் வரை அனைவரையும் போராட வைத்தது மோடி ஆட்சி என்று விமர்சித்தார். ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. 2014-19 நடைபெற்ற தேர்தல்களில் நாடு முழுவதும் வெற்றி பெற்ற போதிலும் தமிழ்நாட்டில் மோடியால் வெற்றி பெற முடியவில்லை என குறிப்பிட்ட மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் மோடி மஸ்தான் வித்தை எடுபடாது என உறுதிபட தெரிவித்தார். நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014-2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? பெண் சக்தி என்று வீர வசனம் பேசும் மோடி, மணிப்பூர் பெண்கள், மல்யுத்த வீராங்கனைகள், காஷ்மீர் சிறுமி ஆசிஃபா, குஜராத் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானோவிற்கு அநீதி இழைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது. நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் எல்லாம் பேசுவாரு. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. மணிப்பூர்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. வெள்ள பாதிப்புக்கு நிதி தருவதாக ஒரு மாநில முதலமைச்சரான தம்மிடமே மோடி பொய் சொன்னதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமடைந்தார். இதோ தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க. அவரும் இதோ தரேன்னு சொன்னார். ஆனா இன்று வரை நிதியே தரல. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. தொடர்ந்து பேசிய முதல்வர், தமிழ்நாட்டின் உரிமையை பாஜகவிடம் அடகு வைத்ததில் தான் அதிமுக அரசு முதலிடம் பிடித்திருந்ததாக விமர்சித்தார். மேலும் திமுக அரசு மக்களிடம் விருது வாங்கி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களே, வெயிட் அண்ட் சீ. இபிஎஸ் ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்களின் பட்டியலில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது 3வது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே, அது மட்டுமல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுகவுக்கு அளிக்கும் வாக்கு துரோகிகளுக்கு அளிக்கும் வாக்கு எனவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். சுய லாபத்திற்காக பாமக அடிக்கடி கூட்டணி மாற்றுவதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மடியில் கனம் இல்லாததால் பாஜகவை பார்த்து எந்த பயமும் இல்லை என கூறியுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து மேச்சேரியில் உரையாற்றிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த 2020ஆம் ஆண்டிலேயே தான் அரசாணை பிறப்பித்ததாக குறிப்பிட்டார். மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுவதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். அதிமுக இல்லை என்றால் பாமக தலைவர் அன்புமணியால் எம்பியாக இருக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறினார். மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தால தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக அல்ல,
மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. இதையடுத்து சேலம் தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடியில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் காவிரி நீர் விவகாரம் குறித்து எதுவும் இல்லை என விமர்சித்தார். இந்த மத்திய அமைச்சரும் எதுவுமே கொண்டாடல, ஓட்டுக்கு மட்டும் இங்க வர்றாங்க, வாங்கிட்டா மக்களை மறந்துறாங்க. ஆகவேதான் நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, நாட்டு மக்களை மறக்கின்ற கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை முடிவு செஞ்சிட்டோம். மேகதாது அணை இன்றைக்கு கட்டுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் எங்கேயாவது சொல்லியிருக்குதா? இல்லையே. நேற்று தினம் பாருங்க, பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை வந்தது, இந்த காவிரி நதி பிரச்சனையை குறிப்பிடல, ஏதோ பேசி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லாம். எதை பேசி என்ன பிரயோஜனம்? நமக்கு தண்ணீர் வேணும். அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதுல சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு கர்நாடகாவில் மேகதாது கட்ட காங்கிரஸ் அனுமதிக்காதுன்னு சொல்லலையே. முதலமைச்சர் கூறுவதைப் போல பாஜகவை பார்த்து தனக்கு எந்த பயமும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டா பயந்துட்டு இருக்காரு, நான் எதுக்கு பயப்படணும்? மடியில கனம் இல்ல, வரியில பயம் இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது ஊழல் வழக்கு போட்ட நான் நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்து நிரபராதியா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி விட்டார்கள் என குற்றஞ்சாட்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த கடன் மக்களின் தலையில்தான் விழப்போகிறது என சாடினார். தமிழ்நாடு தமிழக மக்கள் என்றாலே பிரதமர் மோடிக்கு பிடிக்காது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து கோவை சுந்தராபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அண்டை மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக திராவிட மாடல் ஆட்சி இருப்பதாக கூறினார். இந்நிலையில் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்தார். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை நாம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வரிய நமக்கு கொடுக்காம வெறும் 29 பைசா கொடுத்துட்டு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி கொடுக்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு ஓரவஞ்சனை, எவ்வளவு விரோதம். தமிழ்நாட்டு மக்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா தேர்தல் மட்டும் நாடகம் ஆடுவாரு, வந்து இங்க தமிழ்நாட்டு திருக்குறள் எல்லாம் பேசுவாரு. விழுப்புரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியம் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து மரக்காணம் அருகே சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேர்தலில் வாக்குகளை கவர்வதற்காக திருக்குறள் மற்றும் கச்சத்தீவு குறித்து பாஜக பேசுவதாக விமர்சித்தார். எதுக்காகடா இப்ப மோடி கச்சத்தீவு பேசணும்? நமக்காக ஏன் நாம தொடர்ச்சியா பேசுறோம், அது மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம். திருக்குறளை இவ்வளவு காலம் கழித்து ஏன் பேசுறான்? தேனம் திருக்குறளை பத்தி சீமானும் தம்பியிலும் பேசுறான். தமிழ் ஏன் பேசணும்? தமிழர்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஓட்டுக்காக. இது தேர்தல் அரசியல். சிதம்பரம் தொகுதிக்கு எத்தனை மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் பாஜக மீதான மக்களின் மதிப்பீட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் சிதம்பரத்தில் பானை சின்னம் உடைய வேண்டும் என்பது பாமக தலைவர் அன்புமணியின் விருப்பம் என்று கூறினார்.